அளிக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற எனிவே எந்த விஷயமானாலும் இருக்கலாம், எந்த விஷயமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பாருங்க. மாமியாரா இருக்கீங்களா, இல்லை மருமகளா இருக்கீங்களா? மருமகளை இப்போ வந்திருக்கிற பெண்ணை கணவனார் ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறன்றதுக்காக அந்த பொண்ணு அந்த கணவனிடத்துல சொல்லி கொடுத்து உங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பையனை வெறுக்க வைக்கவும், இது தான் மேலே கணவனார் அன்பாக இருக்கிறார்ன்றதுக்காக தன்னுடைய கணவனாரை கைக்குள்ளே போட்டுட்டு எடுக்கிற முயற்சி. இன்னொன்று, மாமியார் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கையில் இருக்கிறான்றதுக்காக தன்னுடைய பிள்ளையை அதிகாரத்தில் வச்சுட்டு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறதும் அதுவும் கண்டிப்பாக சரியானது. பெரிய பெரிய இடத்துக்கு போக வேண்டாம், சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம எப்பவுமே கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் மன தாழ்மையினால் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபையை கர்த்தர் தருவீராக, தருவீராக, என் பிள்ளைகளுக்கு தருவீராக, என் குடும்பத்திற்கு தருவீராக, என் சபை மக்களுக்கு தருவீராக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக. ஆண்டவரே இப்பொழுது 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 அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாகப்பா. அவர்களுக்கு ஒரு ஞானம் இப்பொழுது வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதையும் அப்படி பெற்றுக்கொள்ளாதபடி மனத்தாழ்மையோடு பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிற கர்த்தர். ஆமேன். ரொம்ப அழகான ஒரு பாடல். நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும் வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும் நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல வெளிச்சமாக்குவார். ரொம்ப அழகான பாடல். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கடந்த வாரத்தினுடைய செய்தியை கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய வார்த்தையை கொடுத்து, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் என் கூட பேசணும். ஆமாம், இந்த பாட்டை பாடிட்டு நம்ம அப்படியே வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கரங்களை தட்டி பாடி ஆமென். ஓ ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கைகளை மேல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், சொல்லுவோம். உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், உன்னோடு நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். இப்ப சொல்லுவோம். ஹல்லேலூயா. நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி உன்னை இழிவாக பேசினாலும், நீதி நியாயங்கள் மறைக்கப்பட்டு உனக்கு அநியாயம் நேர்ந்தாலும், வீணான பழி சுமத்தி
போல் வெளிச்சமாக்குவார். நியாயத்தை விரும்பும் தேவன் பகலை போல் வெளிச்சமாக்குவார். பகலை போல் வெளிச்சமாக்குவார். இப்ப கையமால ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya 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 எல்லாரும் வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 58வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போறோம். மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது 37ஆம் சங்கீதம் 1வது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 33 5வது வசனம், 33ஆம் சங்கீதம் 5வது வசனம், அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் நியாயத்திலே பிரியப்படுகிற தேவன். அவர் நியாயத்திலே பிரியப்படுகிற தேவன். அவர் அநீதியின் தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ளவருக்கு துணை செய்கிறவர் அல்ல. அவர் அநீதியாய் காரியங்கள் நடப்பிக்கிறவர்களை சும்மா விடுகிற தேவன் அல்ல. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சிவானந்த காலனி என்கிற அந்த இடத்துல ஒரு படித்த ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். ரொம்ப படித்த குடும்பம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஐயா வந்து ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர். பிள்ளைங்க எல்லாரும் அப்போ படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு 60 அந்த மாதிரி வயசு. அப்போவே MA BEd அந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பாளிகள். ஆனால் வந்து அம்மா நல்லா இல்லை, அப்பா நல்லா இல்லை. அவளுக்கு பிறந்த 6 பிள்ளைகளும் 6 பேருடைய வாழ்க்கை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, உடம்பு சரியில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சாபமான ஒரு குடும்பத்தை போல் அந்த குடும்பத்தை வந்து நான் சந்திக்கிறேன். அப்போ ஒன்றொன்னா பேசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பல 25 வருடங்களாக ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் கூட இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தொடரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் இப்படி இருக்குது? உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு படித்ததற்கு பிற்பாடும் யாருமே நல்லா இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த வயதான அந்த ஐயா இருந்து, பாஸ்டர், எனக்கு என்னமோ வந்து எங்கள் அம்மா அப்பாவுடைய சாபந்தான் என் தலையில் இருக்கிறது மாதிரி நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, நான் யாருக்குமே இது வரைக்கும் அதை திறந்து சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து, நாங்கள் வந்து ஒரு பெரிய பண்ணை வீட்டில் குடியிருந்தோம். எங்கள் அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரராக இருந்தார். வீடு முழுக்க வந்து நெல் மூட்டை அடுக்கி வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து ஒரு தீ பற்றி பிடிச்சிருச்சு. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 பேர் வேலை செஞ்சாங்க. 5 பேரும் எங்களுடைய ஊர்லேயே அந்த கீழ் சாதி மேல் சாதி அப்படின்லாம் இருந்துச்சு. அவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து செருப்பு கூட எங்கள் வீட்டில் வந்து தூரத்தில் கலட்டி போட்டுட்டு தான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அவங்க அண்டர் கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் மேலே இருந்தோம். தீ பிடிச்ச உடனே நாங்கள் எல்லாருமே வெளியில், எங்கள் அப்பா வந்து என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்து விட்டாரு. ஆனால் அவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு எங்கள் அப்பா எந்த முயற்சியுமே எடுக்கலை. 5 பேர் வரும்போது எங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த வாசலுடைய நிலைக்கதவை எங்கள் அப்பா தட்டி விட்டாரு. அந்த நிலக்கதவு போய் விழுந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்க வெளியே வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அந்த 5 பேருமே அந்த இடத்துல வந்து கருகி அப்படியே சாம்பலாகி செத்து போயிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. அந்த நாட்களில் வந்து எங்கள் தாத்தா எல்லாம் இருந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி கேமரா, அந்த மாதிரி போலீஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுவும் அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தரப்பட்ட ஜனங்களாக இருந்ததுனால அவங்களுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அவ்வளோதான், ஆக்சிடென்ட் ஆச்சு, நாங்கள் தப்பிச்சோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணி அதில் எல்லாத்தையுமே பண்ணாமல் அப்படியே வந்துட்டோம். ஒருவேளை அந்த சாபமாக கூட இருக்கலாமா அப்படின்றது மாதிரி அவர் எனக்கு கேட்டார்.
அப்போ நான் சொன்னேன், எனக்கு அது தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனாலும் நம்ம முன்னோர்களுடைய பாவத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஜெபிக்கும் போது நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அதே போல ஜெபிக்கும் போது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ சந்ததி சந்ததியாக நம்ம கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் சொல்கிறார், 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் நான் நியாயத்தை கேட்பேன், நியாயத்தை விசாரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால இருக்கலாம். அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய தகப்பன் தாயாருக்கு, உங்களுடைய தாத்தா பாட்டி செஞ்ச அக்கிரமத்திற்காக நீங்க கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நேற்றைய தினத்திலே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாதுன்னா, நியாயக்கேடு என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்துடவே கூடாது. நீங்கள் அநியாயம் உள்ள மனிதர்களாக இருந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகம் எப்படி இருந்திருக்குன்னா, தங்களுடைய சுயத்திற்காக, தங்களுடைய லாபத்திற்காக, தாங்கள் நல்லா வாழணுன்றதற்காக அநியாயம் செய்கிறதற்கு ஜனங்கள் தயங்கவே இல்லை. இன்னைக்கு அநியாயம் செய்கிற ஜனங்கள் உலகத்தில் ரொம்ப பெருகிட்டாங்க. நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வருது. ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, வாங்கின காசை கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் அநியாயம். நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரிடத்திலேயாவது பணத்தை நீங்கள் வாங்கி இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து நீங்கள் அந்த பணத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவங்க எனக்கு இந்த பணம் நீங்கள் தர வேண்டாம், மன்னிச்சு விட்டுருங்க, எனக்கு கடவுள் நிறைய ஆசீர்வச்சிருக்கிறாரு, பரவாயில்லன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு, நீங்கள் பணத்தை வாங்கி எல்லாம் பண்ணிட்டு, அவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருந்தால் இது ரொம்ப அநியாயம். இந்த அநியாயத்தை ஆண்டவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. கடந்த நாட்களிலே ஒரு தகப்பனார் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது இலங்கை எதுக்கையா திடீர்னு நீங்கள் இலங்கைக்கு போகிறீங்க? இல்லை, இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையிலிருந்து அவர் ஓடி தமிழ்நாட்டுக்கு வந்தார். இங்கே ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார், இங்கே ஆண்டவர் பெருக பண்ணினார். ஆனால் இலங்கையில் இருக்கும்போது ஒரு வயசான ஒரு அம்மாவுடைய பணத்தை அவர் திருடி இருக்கிறார். அவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த உண்டியல் பணத்தை திருடி அந்த பணத்தில் தான் அவர் கோயம்புத்தூர் சேர்ந்திருக்கிறாரு. ஆனால் அது இங்கே படாத பாடுபட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளைகளையும் சந்தித்து ஒவ்வொரு பிள்ளையினுடைய கையிலையும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னார். 1 லட்சம் ரூபா பணத்தை நான் கொடுக்க போறேன் பாஸ்டர். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுடைய பணத்தை நான் திருடிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன்னைக்கு கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு. இல்ல, நான் மன்னிப்பு, கர்த்தர் என்ன மன்னிச்சிட்டாரு. அந்த அம்மா உயிரோடு இருந்தால் நம்ம மன்னிப்பு கேட்பேன். ஆனால் என் மேலே ஒரு நியாயக்கேடு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைகளை பார்த்து நான் அந்த ஆளுக்கு 1 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வந்தது 200 ரூபா 300 ரூபா தான். ஆனால் இன்னைக்கு அதனுடைய வட்டி கிட்டி எல்லாம் போட்டு பார்த்து அப்படி வந்துடும், நான் கொடுத்துட்றேன், அதுக்காக தான் நான் போகிறேன்னு சொன்னார். ஆச்சரியமாய் இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்கள் பேரில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், நியாயக்கேடு இருக்கவே கூடாது. அவங்க அக்கிரமம் பண்ணட்டும், அநியாயம் பண்ணட்டும், எதிராக இருக்கிற இடத்துல நியாயக்கேடு இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருடைய உலகத்தில் இருக்கிற சில அரசியல்வாதிகள், இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற சில பெரிய மனிதர்கள் இவ்வளவு அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர்களுக்கு அவங்க பொசிஷன்ல அநியாயக்காரர்களாக இருக்காங்க. நமக்கு சின்ன காரியத்தில் அநியாயமா இருந்தாலும் அதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நீங்க ஏதாவது அநியாயம் உங்களுக்குள்ளே இருக்குதா நீங்க செக் பண்ணுங்க. நீங்க ஏதாவது அநியாயம் செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னா, அவங்க கேட்கறதுக்கு திராணி இல்லாதவர்களா இருக்கிறதுனால, இல்லைன்னா உங்களுடைய அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி, இந்த வீக்னஸை பயன்படுத்தி, மற்றவர்களுடைய பலவீனத்தை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நியாயக்கேடு செய்கிறவர்களாய் இருந்தால் கண்டிப்பாக கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க ஒன்று ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற எனக்கு எந்த மனுஷனிடத்துலையும் எனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா நியாயக்கேடுன்ற ஒன்று என்னிடத்துல இருக்கவே கூடாது. நீங்க ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், அந்த வசனங்களை நீங்க வாசிங்க.
நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ. நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். இவங்க ரொம்ப பாவத்தில் உச்சகட்டமாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னால், ஏலி அந்த 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 பலிபீடத்திலே அந்த இடத்துல ஒரு லீடர்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொன்னால் எல்லாரும் கேட்கணும். இவருடைய பிள்ளைகள் அப்படின்னும் போது எல்லாருக்குமே மதிப்பு இருந்துச்சு. ஆனால் அங்கே இருந்த ஆசாரியர்களை அந்த பிள்ளைங்க ஒரு பொருட்டாவே எடுக்கலை. அந்த பிள்ளைங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய தகப்பனார் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறத பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இறைச்சியை வலுக்கட்டாயமாக வாங்குறாங்க. ஸோ அங்கே வருகிற அந்த ஸ்திரீகளோடு தப்பாக நடக்கும்போது அவங்கள கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவங்க அப்பா வயசானவர், வேணாப்பா செய்யாதீங்கப்பா, இது நல்லதில்லைப்பா, நீ கிழவன், நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, உனக்கு என்ன தெரியும். அந்த ஐயாவுடைய கண்ணு தெரியாத ஏலியினுடைய வார்த்தையை அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஜனங்களை குறித்து பயம் இல்லை, ஆண்டவரை குறித்து பயம் இல்லை, பரிசுத்தத்தை குறித்து பயம் இல்லை. தன்னுடைய மனமோன போக்கில் இந்த 2 பிள்ளைகளும் ரொம்ப நியாயக்கேடு செய்தார்கள். தன்னுடைய தகப்பனார் எச்சரிக்கிறார், இப்படி வேணாம், இது ரொம்ப அநியாயம், நீங்க இதை செய்யாதீங்க, உங்களுடைய வல்லமையை இப்படி காண்பிக்காதீங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பொறுத்து பார்த்தார். அநியாயம் செய்கிற அந்த 2 பேரும் ஒரே நாளிலே மரித்து போனார்கள், செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், எவ்வளவு அநியாயம் வேணாலும் பண்ணட்டும், உங்களுக்கு விரோதமாய் பண்ணுகிற ஜனங்கள் பாஸ்டர் பெரிய அநியாயம் பண்ணிட்டான், என்ன ரொம்ப அநியாயக்காரன் பாருங்க, என்ன செய்யாத ஒண்ணுக்கு போட்டு கொடுத்துட்டான், மாட்டி விட்டுட்டான், இப்படி ஒருவேளை மற்றவர்களாக நீங்கள் ரொம்ப அநியாயத்தை சுமந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நியாயக்கேட்டின் மக்களால் நீங்கள் இனி பாதிக்கப்படாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாக்கிற கர்த்தர். அநியாயம் செய்கிற மனிதர்கள் உங்களை நிறைய அநியாயம் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்ன அநியாயம் வேண்டும் என்றாலும் செய்யலாம், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நான் என் மனசை அறிஞ்சு யாருக்கும் நியாயக்கேடுன்ற ஒன்றை செய்ய மாட்டேன்னு நீங்க துணிகரமா நீங்க நின்னுட்டீங்கன்னா, நான் நம்புறேன் உங்க பட்சத்தில் கர்த்தர் இருப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உன்னுடைய கைகள் கரை இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவர். கவனிங்க, ஒரு ராஜாவா ஆண்டவர் ஒருத்தனை ஏற்படுத்தினாருன்னா கண்டிப்பா அந்த ராஜாவுடைய கையினால நிறைய பேர் கண்டிப்பா இறந்து போவார்கள். யுத்தம் நடக்கும்போது ராஜா முன்னாடி நிற்கணும். இப்போ தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அவனை சிநேகிதனை போல கர்த்தர் வைத்திருந்தார். சின்ன வயசுலயே தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் பெரிய நெருக்கம் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் ஆண்டவரத்துல சொல்றான், நான் நல்ல மச்சு பாவன வீட்டில் குடியிருக்கிறேன், ஆனா ஆண்டவருடைய பெட்டி இப்படி இருக்குதுல்ல, அதனால அந்த பெட்டிக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு முன் என்னுடைய படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுறதில்லை அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுக்கிறான். உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் தாவீதுக்கு எத்தனையோ கொடுத்தாரு, ஆனா எது கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட மாட்டாய். ஏன் நீ கட்ட மாட்டாய்? ஏன் நீ கட்ட மாட்ட? உனக்கு வயசாச்சா? உனக்கு ஒன்றும் இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய கை என்ன பண்ணி இருக்குது? உன்னுடைய கை வெறும் ரத்தம் சிந்தினது மட்டும் நினைக்காதீங்க, அவனுடைய கை குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி இருக்கிறது. யாருடைய ரத்தத்தை சிந்திச்சு? அவனுடைய தாவீதுனுடைய வாழ்க்கையிலேயே அவன் யுத்த வீரனா இருக்கும்போது அவனுடைய யுத்தத்தினால நிறைய பேர் மடிஞ்சிட்டாங்க, அதல்ல. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீது நீ நியாயமுள்ளவன் தான், நீ என்னுடைய பிள்ளை தான், நீ ஜெபிக்கிறவன் தான், நான் தான் உன்னை ராஜாவா ஏற்படுத்தினேன். ஆனா பர்ஸ்தேபால் என்கிற
ஒரு மனுஷி மேல நீ வச்ச இச்சையினால ஒரே ஒரு நல்ல மனுஷனை உன்னுடைய கையினாலேயே நீ கொன்றாய். யார? உரியா என்கிற நல்ல ஒரு போர் சேவகன். ஆமேன். ஒரு ராஜா ஒரு பெண்ணினுடைய அழகுல மயங்குறார் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. உலகத்திலே இருக்கிற பெண்கள் அந்த நாட்களிலே ராஜாக்களை திருமணம் பண்ணுவதற்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ராஜாவுக்கு இதுக்கு முன்னாடி 1000 கல்யாணம் பண்ணினாலும் 1001வது கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராஜாவை திருமணம் பண்ணி ராஜா மூலமாய் ஒரு குழந்தையை பெத்தெடுத்தா அந்த குழந்தை அந்த ஊரில் யாரு? அவன் ராஜகுமாரன், அவன் ராஜகுமாரத்தி, அவனுக்கு ராஜ மேன்மை, அவனுக்கு ராஜாவினுடைய ஆகாரம், அவனுடைய ராஜாவினுடைய சொத்துல பங்கு. அப்போ ராஜாவுக்கு வாழ்க்கைப்படுவதற்கு நிறைய பெண்கள் ஆசையா இருப்பார்கள். ராஜாக்கள் தங்களுக்கென்று ராணியை செலக்ட் பண்ணும்போது ஒருத்த மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதான் கன்னி மடத்துக்கு வர வச்சு அவங்கள நிறைய 6 மாதம் காவல் காத்து அதுல ஒரு பெண்ணை தனக்காய் கொள்ளுவார்கள். ஆனா இந்த தாவீது இந்த பத்சேபாள் என்கிற ஒரு பெண்ணை பார்த்த உடனே ரொம்ப மயங்கி விழுகிறாள். அவங்க எவ்வளவு அழகா இருந்தாங்க நமக்கு தெரியல, ஆனா வேதம் அப்படி சொல்லுது. அவ்வளவுதான், தன்னுடைய இருதயத்தை அவர் பறி கொடுக்கிறாரு. ஆனா அதே மனைவியை திருமணம் பண்ணின அந்த உரியா யுத்தத்துல இருக்கும்போது அவனை கொஞ்சம் அனுப்பி விடுப்பா. அப்ப யுத்தத்திலிருந்து வருகிறவன் நேரம் எங்க போல தெரியுமா? வீட்டுக்கு போல. எங்க வந்துட்டான்? ராஜா அரண்மனைக்கு வந்துட்டான். ராஜா அரண்மனைக்கு வந்தவன ராஜா கேட்கிறாரு, ஏன்பா நீ வீட்டுக்கு போகாம இங்க எதுக்குப்பா வந்திருக்கிற? நீ வீட்டுக்கு போ, நீ சந்தோஷமா இரு, உன்னுடைய மனைவியினிடத்துல நீ சந்தோஷமா இரு, உன்னை அதுக்கு தான் லீவுக்கு நான் வர சொல்லியிருக்கிறேன், உனக்கு லீவு சாங்ஷன், நீ யுத்தத்துல நின்று கஷ்டப்பட வேண்டாம். யுத்தம் என்கிறது மரணமோ ஜீவனோ சாவோ தெரியாது. தன்னுடைய மனைவி இருக்காங்க, தனக்கு குடும்பம் இருக்குது. இது யாருக்கு கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? நிறைய பேர் யுத்தத்திற்கு போகாம எனக்கு கால் சரியில்லை, கை சரியில்லை, யுத்தத்திற்கு போகக்கூடாது என்கிறதற்காகவே காலையும் கையையும் வெட்டினவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, யுத்தத்துக்கு போனா நம்ம செத்துருவோம், இங்க இருந்தா காலில்லாமாவது வாழலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த சமயத்துல இல்ல, நான் அவங்க எல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் எப்படி என் வீட்டில் போய் சந்தோஷமா இருப்பேன்? வேண்டாம், நான் போக மாட்டேன். உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு நிறைய குடிக்க கொடுக்குறான். சரி, குடிச்சு இவன் போதையிலையாவது தன்னுடைய வீட்டுக்கு போவான்னு பார்த்தா, இந்த உரியா தன்னுடைய ராஜா மேல, தன்னுடைய ஜனத்தின் மேல அவன் வச்சிருந்த பிரியத்தினால் தன்னுடைய வீட்டுக்கே போகல. ராஜா இப்ப தெரிஞ்சுட்டார். சரி, இவனை கொல்ல முடியாது போல தெரியுது, இல்லைன்னா இவன் நம்முடைய பிரச்சனையை இவன் தீர்க்க மாட்டான் போல தெரியுது, இவனை கொன்னாதான் சரியாகும்னு சொல்லி அதான் அவனுடைய கையிலேயே அவனை அழிக்கிற, அவனை கொல்லுகிற லெட்டரை எழுதி கொடுத்து விட்டு, நீ கொண்டு போய் யோவாட்ட கொடு இந்த லெட்டரை. அந்த லெட்டரை தன்னை குறித்து, தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதியிருக்கிற ஒரு லெட்டரை பேத மாதிரி ஒன்றும் தெரியாத ஒரு பையனா கொண்டு போய் கொடுக்குறான். எப்படி இருந்திருக்கும்? யோவாப் அந்த லெட்டரை படித்து பார்த்த உடனே யோவாப் என்ன நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏண்டா, உனக்கெல்லாம் அறிவுனதான் இருக்காடா? உன் கையில் கொடுத்துருக்க லெட்டர் என்ன தெரியுமாடா? உன்னை கொல்றதுக்காக அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரா? அந்த லெட்டரை எழுதி கொடுத்த உடனே இதுவரைக்கும் பின்னாடி யுத்தத்தில் நின்ன அந்த உரியாவை இப்போ அந்த ராஜா என்ன பண்றாரு? நீ முன்னாடி போய் நில்லுப்பா, நீ முன்னாடி போய் நில்லு. ஆனா இவன் பேத மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா, எப்பவுமே யுத்தம் நடக்கும்போது முன்னாடி நிற்கிற ஒரு 2 லைன்ல இருக்கிறவங்களுக்கு மரணம் நிச்சயம். அவர்கள் ஜீவனோடு வருகிறது என்கிறது அது அபூர்வமானது. அந்த முன்னாடி லைன்ல நிக்க விட மாட்டாங்க. அதுவும் ரொம்ப ஞானம் உள்ள, யுத்தத்தில் ரொம்ப பராக்கிரமசாலிகளை தான் முன்னாடி நிறுத்துவாங்க. இவனுக்கு அந்த அளவுக்கு நியாயமான மனுஷனை தவிர பெரிய யுத்த அளவுக்கு அவனுக்கு ஞானமும் இல்லை. ஆனா பேதையா இவன் நின்னா செத்து போயிடுவான், இவன் நின்னா எதிரியினுடைய பட்டை இவன் மேல விழுவும், இவனுக்கு தடுக்கவே தெரியாது அப்படின்னு யோவாவுக்கு தெரியும். ஆனாலும் இந்த ராஜா எழுதி கூட அந்த லெட்டர் காரணமாக, நீ போய் முன்னாடி நில்லுப்பா. என்னையா, என்னை எப்பவுமே முன்னாடி நிற்க வைக்க மாட்டீங்க, நான் நின்னா சொதப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியும், இல்லை நீ போய் முன்னாடி நில்லு. முன்னாடி நின்ன உடனே எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்க இவன் செத்துருவான். அதே போல யுத்தம் மும்முரமாய் நடந்துட்டு இருக்கும்போது எதிரிங்க குத்துறதுல இந்த உரியா அந்த இடத்துலயே செத்து போயிடலாம். உடனே ராஜாவுக்கு ஒரு நியூஸ் போகுது, இந்த மாதிரி யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு, யுத்தத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நாங்கள் ஃபெயில் ஆயிட்டோம், அவங்க நம்மள ஆட்களில் கொஞ்சம் பேரை கொன்னுட்டாங்கன்னு சொன்ன உடனே ராஜாவுக்குடைய பயங்கரமான கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன யோவா பண்ணிட்டு இருக்கிற? அவ்வளோ பெரிய சின்ன நாடு, அந்த நாடோட யுத்தம் பண்ணி தோத்துட்டோன்னு சொல்ற, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நாங்கள் தோத்துட்டோன்னு சொல்ற, இதில் என்ன இருக்குது? போய் அடிச்சுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, உம்முடைய வேலைக்காரனாகிய உரியாவும் செத்தான். இந்த செத்து போயிட்டான்ற செய்தியை கேட்ட உடனே தாவீதுக்கு மனசுக்கு எப்படி இருக்குது?
சந்தோஷமா இருக்குது. அப்படியா, செத்துட்டானா, சரி சரி சரி, யுத்தத்தில் அதெல்லாம் நடக்கிறதா, சரி பரவாயில்ல, பார்த்து அதை முடிச்சுட்டு வாங்க. அப்போ ஆண்டவரோட நடக்கிறவனா இருந்தாலும் இவன் அதிகாரத்திலே இருந்ததுனால, இவன் ராஜாவா இருந்ததுனால இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய நியாயக்கேடு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, யுத்தம் முடிஞ்சிட்டு வந்துட்டாங்க, உரியாவை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ முறைப்படி அந்த பிள்ளைய தனக்கு மனைவியாக்கி கொண்டான். தாவீதுக்கு ஒரு வருத்தமும் இல்லை, தாவீதுக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனா இப்போ அந்த தாவீது அவளை திருமணம் பண்ணதுக்கு பிற்பாடு அவ வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகுது. இப்போ அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தை அப்படியே சிக்காயி வியாதியா படுத்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உணர்வே இல்லாத அந்த ராஜாவை அவனுக்கு எதுவுமே பெரிய தப்பாவும் தெரியல, நியாயக்கடாவும் தெரியல. அப்பதான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை வீட்டுக்கு அனுப்புறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான், ஒரு பெரிய ஏழை இருந்தான், 2 பேரும் ஒரே தெருவில் தான் குடியிருந்தாங்க. பணக்கார கோடீஸ்வரனுடைய வீட்டில் ஒரு சொந்தக்காரன் விருந்துக்காக வந்தான். அந்த பணக்காரனுடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த பணக்காரன் அந்த ஆயிரக்கணக்கான ஆடுகளிலே ஒரு ஆட்டை எடுத்து அடித்து தன்னுடைய சொந்தக்காரனுக்கு விருந்து பண்ணாம ஏழையினுடைய, அதுவும் அதில் சொல்லும்போது நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்கலாம், ஏழையினுடைய மடியில, எங்கேயாமா உரியாவுக்கு தன்னுடைய மனைவியின் மேல பாசம் இல்லாம எல்லாம் இல்லை, தன்னுடைய மனைவியை பார்க்க போகாததுக்கு ஒரே காரணம், நம்ம யுத்தத்தில் இருக்கிறோம், எல்லாரும் யுத்தத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு காரணமே தவிர, தன்னுடைய மனைவி எங்க வளர்ந்தவங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய மடியிலே ஆசையாய். அந்த தீர்க்கதரிசி சொல்றான், அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான்ப்பா இருந்துச்சு, அவனுடைய ஆறுதலே அதுதான்ப்பா, அவனுடைய எதிர்காலமே அதுதான்ப்பா. ஆனா இந்த பெரிய பணக்காரன் தன்னிடத்துல இருக்கிற ஒரு ஆட்டை அவன் எடுக்காம அந்த ஏழையினுடைய மடியிலிருந்து வளர்க்கப்பட்ட அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து சமைத்து வந்திருந்த விருந்தாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு என்ன பண்ண முடியல? எவன் அந்த அநியாயக்காரன், இவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிற மனுஷன் சாகணும், அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. உடனே தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்பெல்லாம் பண்ட இதெல்லாம் பார்க்கறது இல்லை, எடுத்த உடனே நீதாயா அந்த மனுஷன், நீதாயா அந்த மனுஷன், நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா, நீ என்ன செஞ்ச தெரியுமா? ஐயோ, உடனே தாவீதுக்கு ஒரு பெரிய உணர்வு வருது. அதனாலதான் 51வது சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாகி உறைந்த மலையினும் வெண்மையாவேன் அப்படின்னு அந்த சங்கீதத்தை அப்படியே எழுதிட்டே வராரு. கர்த்தர் இந்த காரணத்திற்காக தான், தாவீதே என் மேல நீ அன்பா இருக்கிற, என்னை நீ நேசிக்கிற, என்னுடைய ஆலயத்தை நீ கட்டணும்னு நினைக்கிற, ஆனா உன்னுடைய கை குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி இருக்குது. நீ ஒரு காரியத்துல நீ என்ன பண்ணிட்டேன்னா, நியாயக்கேடாய் நீ நடந்ததுனால உனக்கு பிறந்த இந்த பிள்ளை செத்துரும், நீ என்னுடைய ஆலயத்தையும் கட்ட முடியாது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ யாருக்காக ஆண்டவர் சொல்றான்னு தெரியல, நீங்க எப்பேற்பட்டவர்களாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், உங்க மேல எப்பவுமே என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க சத்தமா, நீங்க அநியாயன்ற ஒன்று நமக்கு கண்டிப்பாக, அப்படிப்பட்ட பணம் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட உறவு நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நமக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட எதுவுமே நமக்கு வேண்டாம். அநியாயத்தினால வருகிற எதுவுமே நமக்கு வேண்டாம். சிலருடைய கண்ணீர் உடனே கர்த்தர் சமூகத்தில் போயிடும், விதவையினுடைய கண்ணீர் உடனே கர்த்தர் சமூகத்தில் போயிடும். சில கஷ்டப்பட்ட மனுஷங்களுடைய கண்ணீர் அப்படியே தேவ சமூகத்தில் போய் நிற்கும். இன்னைக்கு ஏழைகள் என்று சிலர் நினைச்சு ஏழைகள் இருக்கிற இடத்த அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அடிச்சு புடுங்குறவங்க நிறைய பேர். நான் சொல்றேன், அடிச்சு புடுங்கி என்ன பண்ண போறாங்க? எத்தனை வருஷம் வாழ போறாங்க? எத்தனை வருஷம் இருக்க போறாங்க? கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, அதனாலே நானும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா, நீதியாய் வாழ. ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கணவன் மனைவிக்கு சண்டை வந்துச்சு, பிள்ளை மூளை வளர்ச்சி குறைவான பிள்ளை தன்னுடைய கணவனாருக்கு விரோதமாய் தப்பான வழியிலே போய் கண்டுபிடிக்கப்பட்டு கணவனார் திரும்பவும் ஏற்றுக்கொள்கிறார். மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைய தன்னுடைய கணவனார் கையிலே கொடுத்துட்டு தனக்கு பிடிச்ச அந்த பையனை கூப்பிட்டுட்டு அவ்வளோதான், அவங்களுக்கு கண்ணு காணாத இடத்துக்கு போயாச்சு.
அவ்வளோதான். இந்த குழந்தைய வச்சுட்டு இந்த குழந்தைய எப்படி வளர்த்துறது? திரும்ப இன்னொரு கல்யாணமும் அவரால் பண்ணிக்க முடியாது, குழந்தையும் வளர்த்த முடியல. ஏன்னா அம்மா அப்பா வயசானவங்க. அப்படியே அப்படியே கண்ணு முன்னு தெரியாமல் ஒரு பெண்ணினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பையனுடைய இருதய குமுறல். அப்படியே அழுறான். மனசார சொல்கிறான் பாஸ்டர், கண்ணீரோடு சொல்கிறான் பாஸ்டர், அவள் எங்கிருந்தாலும் நல்லாவே இருக்க மாட்டான் பாஸ்டர். கண்டிப்பாக அவள் அவளுக்கு நல்ல மரணமே இருக்காது பாஸ்டர். அவள் நல்லா மறிக்க மாட்டா. பாருங்க, அவளை ஏசபேலுடைய சரீரத்தை, அவளுடைய ரத்தத்தை நாய் நக்குனது மாதிரி ஒரு நாள் நக்கலைன்னா பாருங்க, அப்படியே குமுறி குமுறி அவன் சாபமிடுறான். குமுறி. ஏன்னா அவனுடைய சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். தன்னை ஏமாத்தினது கூட அவன் சகிச்சிட்டான், தன்னை விட்டு போனது கூட பரவாயில்ல. இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய என் தலை மேல கொடுத்துட்டு இந்த குழந்தைய நான் எப்படி வளர்த்துறது, என்ன பண்றது? அவ ஜாலி ஆயிட்டா, அவ சந்தோஷமாயிட்டா, அவ செட்டில் ஆயிட்டா, அவ போயிட்டா, நான் என்ன பண்றது? அப்போ இப்படிப்பட்ட அநியாயத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒரு நாள் திட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு நாள் அவன் சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அவன் அந்த மனுஷன் சண்டை போட்டான், அந்த மனுஷன் திட்டுனா அப்படின்றதுக்காக முழு நியாயக்கேடாய் வாழ்வது கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அழகானது. சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 1, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் பேசுகிறார், என்மேல் எந்த நியாயக்கேடும் இல்லாதபடி என்னை காத்து கொள்ளும் கர்த்தாவே. ஆமேன் சொல்லுங்கள். அம்மா மேலே உங்களுக்கு நியாயக்கேடு இருக்கக்கூடாது. நீங்கள் செஞ்சதே தப்பு, நீங்கள் பண்ணதே தவறு. இவ்வளோ ஒன்று சொல்லுங்க, மிஸ்டேக் பண்ணிட்டு ஆனால் அதற்கு மேலேயும் துணிகரம் பாராட்டுகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு அல்ல. அதான் அம்னோன் தன்னுடைய சொந்த தங்கச்சி ஆகிய தாமாரை அவளுடைய அனுமதி இல்லாமல் வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளைய பிடிச்சி அந்த பிள்ளை சொல்லுது, வேணாப்பா, வேணாண்ணே, நீ ஒன்று பண்ணு, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்னுடைய நம்ம அப்பாட்ட பேசு, என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லவே இல்லை, நீ சகோதரனா இருந்தா கூட உன்னை கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு அம்னோனை பார்த்து அந்த புள்ள சொல்லுது. நான் அப்பாட்ட பேசுவோம். ஆனா இவன் தான் பைத்தியக்காரன் மாதிரி ஆயிடுச்சே, ஃப்ரெண்டு வந்து தான் உள்ளதையும் எல்லாத்தையுமே பயங்கரமா சொல்லி கொடுத்தானே, இவனுடைய ஆசை இச்சையை நிறைவேற்றணும் என்பதற்காக அந்த பிள்ளையினுடைய ஃபியூச்சர், அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எதை குறிச்சும் அவன் கவலைப்படலை. அவனுக்கு தன்னுடைய ஆசையை இச்சையை நிறைவேற்றணும், தன்னுடைய சரீர ஆசையை நிறைவேற்றணும், அது மட்டும்தானே தவிர வேற ஒன்னையுமே யோசிக்கல. அவ்வளவுதான். அப்படி அந்த தப்பை பண்ணி முடிச்ச உடனே அந்த பிள்ளைய பார்த்து சொல்றான், வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு துரத்துறான். வீட்டை விட்டு வெளியே போ. உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீ ஏற்கனவே எனக்கு செஞ்சதே பெரிய அநியாயம், என்னுடைய அனுமதி இல்லாம என்னை வலுக்கட்டாயமா நீ என் மேல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட. ஆனா ஏற்கனவே நீ பண்ணினது அநியாயமா இருக்கும்னா இப்ப பண்ணினது இது பெரிய அநியாயம்ப்பா, இது பெரிய அநியாயம்ப்பா, நீ என்ன விட்ட. இப்போ என்ன சொல்றான் தெரியுமா, நீ வீட்டை விட்டு போறியா இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா. இந்த பொண்ணு அப்படியே அழுது கொண்டே இருக்கும்போது, இந்த பாரு உன்னுடைய அழுகைக்கெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன மாதிரி ஒரு அநியாயக்காரன் பாருங்க. நம்மனா சும்மா இருப்போமா? கடந்த நாட்கள் அந்த செய்திகளில் எல்லாம் குழந்தைகளை எல்லாம் கற்பழிக்கிற அந்த செய்தியை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு ஆதங்கம் வருது. எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்போ அந்த புள்ள அப்படி அழுதுட்டே இருக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா வாப்பா, இந்த புள்ளைய பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. சொந்த தங்கச்சிய அவ்வளவு தூரம் அநியாயம் பண்ணிட்டு அந்த பிள்ளையினுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான். இவளால் தாங்கிக்கவே முடியல. தலை மேல புழுதியை போட்டிட்டு அப்படியே அனாதையை போல அந்த பொண்ணுக்கு திருப்பி திருமணமே ஆகலை. அப்பதான் அவனுடைய சகோதரன் பார்க்கிறான், அப்சலோம் என்னாச்சு, ஏன் இப்படி போற? இந்த அம்னோன் சின்ன வயசா இருந்தாலும் அநியாயம் செஞ்சதுனால அவன் அடியாட்களை வச்சு ஒரு துஷ்டன் சாகிறது போல அடிச்சே அவனை கொண்டுட்டாங்க. பாருங்களேன், அடின்னு அடிச்சு கொண்டுட்டாங்க. இந்த சாவு எதுக்கு வந்து தெரியுமா? சில அநியாயத்தை ஆண்டவர் பார்த்துட்டு எப்படி இருக்க மாட்டாரு சொல்லுங்க? சும்மா இருக்க மாட்டாரு. இந்த பொம்பளை மோகம், ஆண்பிள்ளை மோகத்தினால இந்த குடும்பத்தை விட்டு ஏமாற்றி, கணவனை ஏமாற்றி, மனைவியை ஏமாற்றி, பிள்ளையை ஏமாற்றி இந்த மாதிரி போகிறவருடைய நிலைமைகள் எல்லாம் பெரிய கேள்விக்குறி. உங்கள் மேலே அநியாயம் இருக்கக்கூடாது சிஸ்டர், அநியாயம் இருக்கக்கூடாது பிரதர். உடைய கண்களுக்கு முன்பாக நடந்ததை சொல்கிறேன், மறக்கவே முடியாத சாட்சி. கல்யாணம் விடிஞ்சா மேரேஜ், ப்ளவுஸ் தைக்க கொடுக்க போயிருக்காங்க.
அந்த ப்ளவுஸை தைக்க கொடுக்குற ப்ளவுஸை வாங்கிட்டு வர்றதுக்கு அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் போய் இந்த துணி வாங்கிட்டு வரேன், சட்ட துணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகுது அந்த புள்ள. போகிற வழியில் காலேஜில் தான் கூட படித்த பையன் தான் நேசித்த காதலனை வழியில் சந்திக்கிறாங்க. விடிஞ்சா கல்யாணம். இந்த பையன் அதுக்குள்ளே அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த நடு ரோட்டில் விட்டுட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறான். எப்படி நீ போய் எப்படி சந்தோஷமாக இருப்ப, நம்ம போயிடலாம், நம்ம பண்ணிடலாம், அவ்வளோதான். ஒன்றுமே சொல்லாமல் சட்டை வாங்க போன பொண்ணு அடுத்த நாள் கல்யாணம். எல்லாமே பெரிய சாமியானா போட்டாச்சு, ட்ரம் செட்டுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு, சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, துணி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, எல்லாருக்குமே கல்யாண கார்டு கொடுத்தாச்சு, எல்லாமே ரெடி, எவ்ரிதிங் எல்லாமே ரெடி. விடிஞ்சா கல்யாணம், சந்தோஷமான வீடு. ஒரு வார்த்தை அம்மாட்ட சொல்லலை, அப்பாட்ட சொல்லலை, எந்த நாலேஜுமே இல்லை. பார்த்தா சட்ட துணி வாங்க போன பொண்ணை காணோம். எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடுன்னு தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க, இல்ல உன் பொண்ணு யாரையாவது ஒருத்தரோட ஓடி போயிருக்கும் அப்படின்றாங்க. ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க, எங்க பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைவே இல்லை சார், அப்படியெல்லாம் போகவே மாட்டா அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பாள்ல, இப்போ எப்படி அவ போயிடுவா, என்ன பண்றது. அவ்வளோதான். பொண்ணு 1 மணி நேரம் வரல, 2 மணி நேரம் வரல, 5 மணி நேரம் வரல, நைட்டு 12 மணி ஆகுது. 2 மணிக்கு அந்த தகப்பனாருக்கு பிபி ரொம்ப அதிகமாகி மூளையில் இருக்கிற அந்த நரம்பு வெடிச்சு ஸ்ட்ரோக்கு வந்து கை காலை இழுத்துருச்சு, படுத்துட்டார். அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அம்மா இங்கே செவத்தில் அடிச்சு அழுறாங்க. அண்ணா அவமானம். மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, சாரிப்பா எங்கே போனான்னு தெரிலப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்கு அவனுக்கு அங்கேயும் மொத்த பணமும் எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு 5 வருஷம் தாண்டி தன்னுடைய மகள் வந்து அந்த பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பாவும் அதுக்கடையில் அவரும் செத்து போயிட்டார். முடிஞ்சிருச்சு, திருமணம் பண்ணியாச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பிள்ளைங்க பிறக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு 10th +2 +1 படிக்கும்போது ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரர் இந்த பிள்ளையினிடத்தில் அன்பாய் பேசி 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 அதே போல தன் தகப்பனுக்கு என்ன துரோகத்தை செய்தாலோ அதே துரோகத்தை போல சொல்லாம எதையுமே பண்ணாம அந்த பொண்ணு வந்து தன் தகப்பனையும் தாயையும் ஏமாத்திட்டு அந்த மனுஷனோட அவமான நிந்த ஒன்றும் சொல்லலை. நான் பண்ணின தீங்கு, என் மேலே அக்கிரமம் இருக்குது, என் கையில் அநியாயம் இருக்குது, நான் பொல்லாதவன், என்கிட்ட பொல்லாதது இருக்குது, அதனால தான் இப்படிப்பட்ட தண்டனை. அப்போது சில நேரத்தில் வந்து ஆண்டவர் நியாயக்கேடு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்த்தால் நம்ம யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா நிலை நிற்கவே முடியாது. அதனால் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்தது போதும், என் கையிலே நியாயக்கேடே வேண்டாம். என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி மன்னிச்சிருங்க, என் மேல இருக்கிற நியாயக்கேடுகளை மன்னிச்சிருங்க, என்னுடைய மாம்சத்தினால நான் செய்த நியாயக்கேடுகளை மன்னிச்சிருங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே என் மேல் இருக்கிற நியாயக்கேடுகள் மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமேஜின். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய நியாயக்கேடு என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. நான் மண்ணான மனுஷன் ஆண்டவரே, என்னால ஏதாவது ஆகுமா? உங்க பிள்ளையா நான் வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், என் மேல இருக்கிற நியாயக்கேடுகள் மன்னிக்கப்படுவதாக, என் கையில இருக்கிற கரைகள் கழுவப்படுவதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கைகளிலே இருக்கிற கரைகள் இப்பொழுது கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக, கழுவப்படுவதாக. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதனா
என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. கைகளை உயர்த்தி தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே இயேசுவே. கைய மேல உயர்த்தி தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. சொல்லுவோம் பாவியின் மீது. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்ம நல்லா இருப்பதற்காக, நம்ம நல்லா சாப்பிட்றதுக்காக, ஒரு காலத்திலும் நம்ம சுயநலத்திற்காக நியாயக்கேடு என்கிற ஒன்று நம்முடைய கையிலே இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உலகம் நியாயக்கேடுனால நிரம்பி இருக்கிறது. தான் வாழ்வதற்காக இன்னொருத்தரை அழிக்கிறதுல நிறைய பேர் அதை குறித்து கவலையே படுறதில்லை, அதை குறித்து ஒரு விஷயம் கேர் எடுக்கிறதில்ல. இன்னைக்கு இருக்குதா நியாயம் நீதி நேர்மைன்னு பேசிட்டே இருந்தேன்னா பேசிட்டே இருக்கலாம்ப்பா. நியாயம் நீதி நேர்மைன்னெல்லாம் பேசாத, அதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாய்ப்பே இல்லை. ஏன் நீதியாக இருக்கிறவன் எல்லாம் நல்லா இருக்கிறானா? நேர்மையாக இருக்கிறவன் எல்லாம் நல்லா இருக்கிறானா? நேர்மை நீதி இல்லாமல் இருக்கிறவன் தான் நல்லா இருக்கான் இன்னைக்கு அப்படின்னு ஒருவேளை உலகம் வேணா பழமொழியை சொல்லலாம். ஆனால் நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னால், அவர் நீதி உள்ள, அவர் நியாயத்தை அவர் விரும்புகிற தேவன், அவர் அநீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அநீதிக்கு கர்த்தர் ஒரு நாள் பழிக்கு பழி தீர்க்கிறவராக இருப்பார். அநீதிக்காரர்கள் கண்டிப்பாக கர்த்தர் சும்மா விடப்போவதே இல்லை. அதனால் என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, யாருக்காவது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பேசுகிறாரா? நீங்கள் யோசிங்க. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் தனக்கு ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தால் கூட தவறாமல் இருக்கிறான். ஆமென். எப்பவுமே உங்கள் மனசாட்சி சொல்லணும், என் மேலே ஒரு நியாயக்கேடுன்ற ஒன்று என்ன பண்ணக்கூடாது. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. இது ஒரு பொருத்தனையாக நீங்கள் எடுங்க, பொருத்தனையாக எடுங்க. யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், யார் என்ன வேணாலும் செய்யட்டும், எனக்கு கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் அடுத்தது. எனக்கு அந்த அதிகாரம் இருந்தால் கூட என் மேலே எந்த நியாயக்கேடும். சொல்லுங்களேன் எல்லாரும், சத்தமாக சொல்லுங்களேன் எல்லாருமே.
என் மேலே அவங்க அநியாயம் பண்ணுறதுல எப்படி வேணாலும் இருக்கட்டும். நான் சொல்கிறேன், மனிதன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். அந்த நியாயக்கேடு செய்கிறவங்க என்ன விதைக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்க அறுப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம சுயநலத்திற்காக, நம்ம வாழ்ந்திருப்பதற்காக எந்த அநியாயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ரூபா கூட நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு அடி நிலம் நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு கிருபையை தருவார். நீங்கள் வருகையில் இல்லைன்னா மரணத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது உங்கள் ஆத்மா எப்படி சொல்லுன்னா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை அப்படின்ற நியாயம் உங்களுக்கு இருந்தாலே அதுவே மிகவும் ஆசீர்வாதமானது. கர்த்தர் நல்ல மனசாட்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் யாவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் அப்படின்னா, மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை ஃபஸ்ட்டு செய்யும்போது மனசாட்சி உறுத்தும், இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனால் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனசாட்சி ஒன்றுமே சொல்லாது, அந்த மனசாட்சி மழுங்கிரும். ஆனால் வேதம் சொல்லுது, அவங்க எல்லாரும் கண்டிப்பாய் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆமே, எங்கேயாவது யாரிடத்துலையாவது வாங்கியிருக்கிறீங்களா? அது இப்போது நீங்கள் பணம் கடன் வாங்கிட்டீங்க, ஜாமீன் கையெழுத்து இன்னொருத்தர் போட்டார், உங்களை கடன்காரங்க கேட்பாங்களா? ஜாமீன் அவங்கள கடன்காரங்களை கேட்பாங்களா? ஜாமீன் கொடுத்தவங்க. இப்போது ஜாமீன் கொடுத்தவங்க உங்களை நம்பி தானே கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் நல்லவங்கன்றதானே கொடுத்துருக்குறாங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை அவங்க சம்பாரித்து கட்டிகிட்டே இருந்தால், நான் சொல்கிறேன், அவன் மாதம் கட்டும்போது கண்ணீரோடு கட்டுனாங்கன்னா அந்த சாபம்லாம் யார் தலை மேலே வரும்னு நினைக்கிறீங்க? யார் தலை மேலே வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம தலை மேலேயும் நம்ம சந்ததி தலை மேலேயும் தான் வரும். அது எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்க்காமல் இருப்பார்? எப்படி ஆண்டவர் விட்டு வைப்பார்? கர்த்தர் ஒரு நாள் விட்டு வைக்கிறவர் அல்ல. கர்த்தர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் காயம்பட்டவர்களையும் ஏழைகள் மேலே கர்த்தருடைய கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்காக கர்த்தர் நிறைய பழி வாங்குவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் கேட்குறதுக்கு யாரும் இல்லை, கேட்குறதுக்கு நாதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் உடனே எழும்பி நிற்பார், ஆண்டவர் உடனே நியாயம் தீர்ப்பார். அதனால் ஆண்டவரை, என் கை சுத்தமான கைகளோடு உங்களை நான் ஆராதிக்கும். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. முடிஞ்சால் ஒருவேளை மனசாட்சியில் அப்படி எதை குறிச்சாவது சொன்னால் தயவு செய்து நீங்கள் அதற்காக மன்னிப்பு அவங்களிடத்துல கேட்க முடியுமானால் மன்னிப்பு கேளுங்க. தயவாக என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி செஞ்சது தவறு. நீங்கள் அவ்வளவு செஞ்சும் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களால் ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்க, உங்களால் ஒருத்தர் நல்லா இல்லை, உங்களால் ஒருத்தருடைய குடும்பம் நஷ்டப்பட்டது, ஒருத்தரால் உங்களால் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு, உங்களால் நிறைய சண்டை உண்டாச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய கணக்கை கர்த்தர் உங்களிடத்தில் கேட்பார். ஆமேன். ஸோ நான் என் கைகளை சுத்தமாய் வைப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் இந்த ஜெபத்தை ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய முன்னோர்கள் செய்த அநியாயத்தை ஆண்டவர் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாரும் இருங்க, எல்லாரும் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு தான் எல்லாரும் போகணும். ஆமேன். எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் மேலே எந்த அநியாயம், ஒருவேளை வேலை செய்தவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தாமதம் பண்ணுறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, கவனிங்க, அவங்க கை கழுவும் போது அவங்களுக்கு என்ன இருக்கணுமா? சொல்லுங்க. அவங்க கை கழுவும் போது அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுல கூட ஆண்டவர் நியாயமா சொல்றாரு. அதே போல நீங்க ஒருத்தருக்கு வேலை செய்றீங்களா, மனசாட்சியோட செய்யணும், மனசாட்சியோட செய்யணும். 1000 ரூபாய் ஒருத்தரத்துல வாங்கணும்னா அந்த 1000 ரூபாய்க்கு அவங்களுக்கு ஒரு நன்மை வேணும். தீமையா அந்த பணம் நமக்கு வேண்டாம், நன்மையா அந்த பணம் தான் நமக்கு வேணும். அதுல ரொம்ப இரக்கம் பாராட்டணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, இறங்குகிறவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, நம்ம கொண்டு போவதும் ஒன்றுமே இல்லை.
எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? நீங்க நல்லா சம்பாதிங்க, தப்புன்னு நான் சொல்லலை. கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கட்டும். ஆனா இன்னொருத்தரை வஞ்சிச்சு இன்னொருத்தரை ஏமாத்தி கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்து நம்ம செய்யவே கூடாது. அதனால உங்களால யாருமே காயம் கூட படக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. உங்க வார்த்தை காயப்படும்னு தெரிஞ்சும் நீங்க அவங்கள காயப்படுத்தினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது ஒரு நியாயக்கேடு இல்லை, அது ஒரு நியாயக்கேடு. அந்த இடத்துல சிலர் தான், பழைய ஆட்கள் தான் நிறைய சொல்லுவோம், வாழைப்பழத்தில் ஊசி எடுத்துற மாதிரி ஏற்றிட்டு வந்துட்டேன். என்ன அப்படி? என்ன அப்படி? அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம மனசார எல்லாரும் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நமக்கு தீமை செய்தவர்கள் கூட நல்லா இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை கூட நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணுமாமா? ஆமென். சார், நம்முடைய ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும், என்னிடத்துல இருக்கிற அக்கிரமங்கள் நீங்கி என்ன பாவமற என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்கள் ஏதாவது என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாத குறைவுக்கு காரணமாய் இருக்குமானால் இப்பொழுது தயவாய் அதை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க அப்பாடத்துல. சத்தத்தை உயர்த்தி, அறியாம ஆண்டவரே, தெரியாம ஆண்டவரே, ஆண்டவரே, அறியாத காலங்களை நீர் காணாதவர் போல இருக்கிறீர், நீர் காணாதவர் போல இருக்கிறீர், நீர் காணாதவர் போல இருக்கிறீர். உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி, தகப்பனே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தெய்வமே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தெய்வமே, கேளுங்க. கர்த்தர் நிறைய பேரிடத்துல பேசி இருக்கிறார், ஆண்டவர் நிறைய பேரிடத்துல பேசி இருக்கிறார். ஹalleluya. அவங்களுடைய உத்தியோகத்துல இருந்துட்டு அவங்களுடைய காசை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களையே துன்மார்க்கமா பேசுகிறத கர்த்தர் விரும்பல, கர்த்தர் விரும்பல. கர்த்தர் அநியாயத்திற்கு துணை போகிறவர் அல்ல. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன் இயேசுவே, நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தை சேர்த்து கொள்வீரா. சொல்லுவோம் எல்லாரும், மாதாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் நேசிக்கல. சத்தமா, மாதாளை போல் உம்மை நேசிக்கல. எஸ்தரை போல, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன். சொல்லுவோம், நான் வீணாகி
வந்து நிற்கிறீர். சொல்லுவோம், நீ இன்று ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யம் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே பிரசனத்தில் வந்து நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, சேர்த்துக் கொள்வீரா. ஆமென். நம்ம துரோகம் பண்ணுகிறத கர்த்தர் ஒரு நாளும் விரும்புறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்து அவர் கொடுத்த எல்லா சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு யூதாஸ் காரியோத்து முதல்ல வந்து அந்த டீமில் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து, இவனை எடுக்காதீங்க ஆண்டவரே, மோசமான ஆள், இவன் அவன் வேலையை காமிச்சிருவான், எத்தனையோ பேர் சொன்ன போதிலும் கூட எல்லாரையும் இது பண்ணி ஆண்டவர் அழகாக எடுத்து கர்த்தர் எச்சரிக்கிறார். எப்பா, என்னை காட்டி கொடுக்குறவன் பிறவாமல் இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் எதையுமே அவன் கேட்டுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அதை குறித்து அவன் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அவனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டு கொண்டு செத்தான். வேதத்தில் வந்து இவருடைய இரத்தப்பழி எனக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து கையை கழுவிடுவான். நீ என்னமோ பண்ணிக்கணும். அவன் நினைச்சிருந்தா, இல்லப்பா நீ அப்படியெல்லாம் நான் வந்து ஒன்னெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்க பாட்டுக்கு ஒரு குற்றத்தை சொல்லுவீங்க, நிறுவீங்க அவர் என்ன குற்றம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைச்சிருந்தா அவரை என்ன பண்ணிருக்கலாம், தப்பிக்க வைக்கிருக்கலாம். ஏன்னா அவன் பயப்படுறான். யாருக்கு பயப்படுறான்னா, இயேசுக்கு சப்போர்ட் பண்ணா தனக்கு பதவி போயிடும். இயேசுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த இடத்துல அவனால இருக்க முடியாது. இப்ப பதவியா இயேசுவா அப்படின்னு வந்து அவனுக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இயேசு இல்லை, பதவி தான் எனக்கு முக்கியம். அதனால இது உங்க பாடுன்னு சொல்லிட்டு கையை கழுவி தப்பிச்சது மாதிரி அப்படின்னு நான் சிக்கவும் இல்லை மாட்டமும் இல்லை. உள்ளுக்குள்ள நியாயக்கேடு இருக்குது, அநியாயம் செஞ்சுட்டான், ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே காத்துட்டான். ஆனா வேதம் அந்த வல்லுநர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பைத்தியக்காரனை போல கை கழுவியே செத்து போயிட்டான். அப்போ ஆண்டவர் வந்து மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ, சத்தமா சொல்லுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர். ஒருவேளை தெரியாத காலத்துல நீங்க பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு அந்த ஞானம் இல்லாம இருந்திருக்கலாம், அந்த அறிவு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா பரவாயில்ல, சரி, இனியாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மேல எந்த அநியாயமும் கண்டிப்பா வராதபடி என்னை கிருபையாய் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் மேல் கிருபை பாராட்டுகிற தேவன் நல்லவர். சும்மா இருந்த பையனை பணக்காரன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி, அவன் கல்யாணம் பண்ணின உடனே அவனுடைய பணத்தை எல்லாம் பார்த்த உடனே, இல்லை நீ இவனை விட்டுட்டு பணத்தை வாங்கணும்னு நினச்சிட்டு இப்போ கேஸ் போட்டு, என்ன அடிக்கிறான் உதைக்கிறான், அம்மா அப்பா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு கேஸ் போட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணி, எனக்கு 1 கோடி ரூபாய் செட்டில் பண்ணு, 1 கோடி ரூபாய் செட்டில் பண்ணு, நான் அவனை விட்டு போயிடுறேன். இந்தியாவில் இருக்கிற நிறைய சட்டங்கள் வந்து சில நேரங்களில் பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய சட்டங்கள், அது ஆண்களா பெண்களா அப்படி நான் வேறு பிரிக்கலை. சட்டம் தனக்கு சாதகமாக இருக்குன்னு நினச்சிட்டு 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தா தான் நான் வந்து கொடுப்பேன், இல்லைன்னா நான் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணி, உன் தான் காசு இருக்குல்ல கொடுக்க வேண்டியதானே. இல்லை, அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு நோய்க்கு அந்த காசு பத்துமா? வர வேண்டிய ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும்? சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறத பார்த்து நம்ம நியாயக்கேடு செஞ்சாலும் கர்த்தர் அமைதியாக இருப்பார்னு நினைக்காதீங்க. என் தேவன் நீதி உள்ள ஆண்டவரே, என் கையிலே அக்கிரமம் ஒன்றும் இல்லை, என் கை சுத்தமான கைகளோடு உங்களிடத்தில் நான் வந்து நிற்கிறேன். ஒருவேளை தவறே பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இரக்க குணமாவது இருக்கணும், ஒரு தாழ்மையாவது இருக்கணும். சரி ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு, அந்த இது கூட இல்லாம இருந்தா எப்படி? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்றியப்பா.